துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மேம்போக்கா பார்த்தா 8ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, 5ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. ராசிநாதங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சிலவற்றை கொடுக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறேன். பங்குச்சந்தை போன்ற அமைப்புகள்லாம் இந்த இதில் எங்கே ரிஸ்க் இருக்குது, இந்த இடத்துல செய்ய வேணாம்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை செய்ய வச்சு அதன் மூலமாக காசு பணம் கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இந்த 8ஆம் இடத்து குரு 9ஆம் இடத்து சுக்கிரனுக்கு உண்டு. மாதத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 8ல் தான் இருக்கிறார், ஆனால் அவர் ஆட்சியாக இருக்கிறார். 8ல் ஆட்சியாக இருப்பது 8ஆம் இடத்தின் சுபத்தன்மைகள் அத்தனையும் கொடுக்கக்கூடிய தன்மை, நோயை தீர்க்கக்கூடிய தன்மை, அசுப செலவுகளை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை. ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க, நீங்களே ஆஸ்பத்திரியில் துளாராசிக்காரங்க இருக்கிறீங்க, உங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க, ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, நீங்கள் தான் அவங்களுக்கு செலவு பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அசுப செலவுகள் நிற்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், கடந்த காலத்தில் பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற இதில் கொஞ்சம் ஆயிரக்கணக்கில் பணத்தை விட்டுட்டங்க, லட்சக்கணக்கில் பணத்தை விட்டுட்டங்க, வெளியில் கூட சொல்ல முடியலங்க, பொண்டாட்டிகிட்ட சொல்ல முடியல, புருஷங்கிட்ட சொல்ல முடியல, நண்பர்கிட்ட கூட சொல்ல முடியலங்க, ஒரு நிலையில் இவ்வளவு பணத்தை பைத்தியகரத்தனமாக போய் கொண்டு போய் விட்டியா அப்படின்னு மாதிரி திட்டிடுவாங்களோன்ற மாதிரியான இதில் வெளியே சொல்ல முடியாத தன்மையில் பணத்தை இழந்தவர்களுக்கு எந்த இடத்துல பணத்தை இழந்தீங்களோ அங்கிருந்து அந்த பணம் ஓரளவிற்காவது ஒரு பாதியாவது கால்வாசியாவது திரும்ப வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உள்ள மாதமாக ஜூன் மாதம் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே சமூக ஊடகமான ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் போன்றவைகளில் ஒரு நட்பின் காரணமாக அல்லது ஒரு மாதிரியான தூண்டில் நிலை போட்டு அங்கே பணத்தை இழந்தவர்களுக்கு அதுவும் கொஞ்சம் திரும்பி வரக்கூடிய தன்மை உண்டு. அல்லது இந்த வேலை வாங்கித்தரேன், அது வாங்கித்தரேன், இது வாங்கித்தரேன், ஆட்டை குதிரையாகிறேன், மாட்டை கழுதையாகிறேன், இந்த மாதிரியான ஒரு ஆசை வார்த்தைகளை காட்டி உங்களுக்கு பணம் போயிருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான பணம் போன சூழ்நிலைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத ஒரு அறிமுகத்தின் மூலமாகவோ அல்லது அரசு உதவிகளின் மூலமாகவோ, சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார், லாபாதிபதியும் 8ஆம் இடத்திலிருந்து சூரியன் சுபத்துவமாக இருந்து பிற்பகுதியில் 9ஆம் இடத்திற்கு மாறுவது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. ஆகவே பணம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல நிலை மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போது இந்த இவங்க எல்லாருக்குமே உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, பிள்ளைக்கு சரியான படிப்பை கொடுக்க முடியல, பிள்ளை மெடிக்கல் படிக்கணும்னு ஆசைப்படுது, அதை படிக்கணும்னு ஆசைப்படுது, இதை படிக்கணும்னு ஆசைப்படுது, நான் வாங்குறதே சம்பளம் இவ்வளவு, எங்கிட்ட இருக்கிறதே இவ்வளவு, இதை வச்சு நான் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணுமா, வேலை செய்து கொடுக்கணுமா, இவ்வளவு இப்படி ஆசைப்பட்டால் நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு எதுவும் செய்து கொடுக்க முடியாதோ என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு கூட உங்களால் எல்லாம் முடியும், அதற்கான வழிவகைகள், அதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு கையில் வரும் என்பதை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய மிகச்சிறந்த நல்ல மாதமாக இந்த மாதம் துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே அமையுங்க. ஆண் பெண் இருபாலருக்குமே நல்லவைகள் உண்டு. குறிப்பாக ஒன்று சொல்லிடுறேன், இந்த மாதத்தில் எல்லா நிலைமைகள்லையும் ஒரு பயணம் ஒன்று இருக்கும். அவங்கவுங்க பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல மதுரையில் இருக்கிறவங்க கன்னியாகுமரிக்கு போகிறது, மெட்ராஸுக்கு வர்றது, திருச்சிக்கு வர்றதுன்னு சிறிய பயணம், ஒரு 250 கிலோமீட்டர். ஒரே நேரத்தில் கொஞ்சம் பிறந்த ஜாதக அமைப்புகள் நல்லா இருக்கிறவங்களுக்கு வடக்க போகக்கூடிய தன்மை, ஒரு 1000-1500 கிலோமீட்டர் உள்நாட்டுக்குள்ளேயே போகக்கூடிய தன்மை, அல்லது வெளிநாட்டிற்கு போய் வரக்கூடிய தன்மை, அல்லது வெளிநாட்டிற்கு போகுவதற்காக பாஸ்போர்ட், விசா போன்றவைகளை அனுமதிகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை என பயணத்தின் மூலமாக மேன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் முழுவதும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி டிராவல் பண்ணக்கூடிய, ஆட்டோ ஓட்டக்கூடிய எளியவர்கள், டாக்ஸி ஓட்டக்கூடியவங்க, ஓலா ஓட்டக்கூடியவங்க, உபர் ஓட்டக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் முழுவதுமே நல்ல வருமானம் வரும். ஒரு நாளை விட்டு வண்டியை விட்டு கீழே இறங்கினா நல்ல வருமானம் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே விபரீத ராஜயோகம் மற்றும் 9 குடையவர் 10 குடையவர் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு, 11ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் மாதத்தின் பிற்பகுதியில், இதெல்லாம் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சொல்கிறேன், மாதத்தின் பிற்பகுதியில் இருக்கக்கூடிய தன்மை என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய பெரியவைகள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக ஜூன் மாதம் இருக்கும். 6-12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருப்பது கடன் தொல்லைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு. அப்படி வந்துருமோ இப்படி வந்துருமோ, இஎம்ஐ கட்டுறதுக்கு காசு வருமோ காசு வராதோ, அது வருமோ இது வருமோ, ஏற்கனவே 2 டியூ கட்ட முடியல, வாடகை கொடுக்க முடியல, இதெல்லாம் ஜூன் மாதத்தில் கம்ப்ளீட்டாக ஒழிச்சிடலாம். ஆகவே கவலைப்படாதீங்க, எதற்கும் கவலைப்பட தேவையில்லாத அளவிற்கு நல்ல விதமாகவே அமைந்திருக்கிறது 2024 ஜூன் மாதம். துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் வேலை, தொழில், வியாபாரம் எதாக இருந்தாலும் நல்ல விதமாகவே இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு.